நம்ம வெப்சைட்டை லாகின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டிங் போஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்க, மார்க்கெட்டிங் போஸ்டர் கிரியேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, புது பேஜ் லோட் ஆயிடுச்சு. இங்கே உங்களுக்கு எந்த மாதிரி போஸ்டர் வேணுங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு இங்கே டெம்ப்ளேட் லைப்ரரின்னு ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் டேக்ஸ் உங்களுக்கு ஃபேஸ்புக்கு வேணுமா, பேனர் ஆட்ஸ்க்கு வேணுமா, இல்லை ஜஸ்ட் ஒரு கோட்காக வேணுமா, லீடர் போர்ட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, ஃபேஸ்புக் போஸ்ட்டு, ட்விட்டர் போஸ்ட்டு, யூடியூப் தம்ப்நெயில் எல்லாத்துக்கான இமேஜையும் நம்ம இங்கே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், யூடியூப் தம்ப்நெயில் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன், சர்ச் கொடுக்குறேன். பாருங்கள், யூடியூப் தம்ப்நெயிலுக்கான சைஸு, அதுக்கான சாம்பிள் இமேஜஸ் இங்கே வந்துருச்சு. சரிங்களா, ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், யூடியூப் தம்ப்நெயிலோட சைஸ் வந்து இதுதாங்க. நீங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாமே ஏற்கனவே லோட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. இப்போது உங்களுக்கான டைட்டில் மட்டும் நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் மாத்திரனா மாற்றிக்கலாம், இந்த டைட்டில் மாத்திரனா மாற்றிக்கலாம், எனிதிங் எது வேணால் நீங்கள் மாற்றிக்க முடியும். சரிங்களா, ஹலோ என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட் இமேஜும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல. பாருங்க, ப்ராடக்ட் இமேஜ், இல்லை புதுசாக இன்னொரு பாக்ஸ் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கலாம். இதில் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ் டைப்பிங்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும். தமிழ் கீபோர்டு இருந்தால் தமிழ் டைப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கூகுளே தமிழில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இதை காப்பி பண்ணி அப்படியே நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கலர் மாற்றிக்கலாம். நம்ம என்ன டெக்ஸ்ட் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸை பெருசு பண்ணிக்கலாம். சரிங்களா, அது மட்டும் இல்லை, இப்போ பாருங்கள், இதை நீங்கள் ஈஸியாக டவுன்லோடும் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆஸ் இமேஜ், டவுன்லோட் ஆஸ் டெம்ப்ளேட். நான் வந்து டவுன்லோட் ஆஸ் இமேஜ் கொடுத்துக்கிறேன். இங்கே இமேஜ்க்கு என்ன ரெசல்யூஷன் வேணுமோ, நல்ல குவாலிட்டி வேணும்னா நல்ல குவாலிட்டி இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டியில் இமேஜ் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது, சரி எனக்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட் வேண்டாம், எனக்குன்னு தனியாக ஒரு டெம்ப்ளேட் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்ம பண்ணி கொடுப்போம். பாருங்கள், அப்லோட் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃபைல் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். பார்த்தீங்களா, உங்களோட தனித்துவமான ஒரு போஸ்டர் உங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இதில் நீங்கள் என்ன வேணால் எடிட் பண்ணிக்கலாம். நாங்கள் பேசிக்காக இந்த மாதிரி எடிட் பண்ணி கொடுத்துருவோம், இல்லை நீங்கள் கேட்குற மாதிரி நாங்கள் எடிட் பண்ணி கொடுத்துருவோம். ஒன்ஸ் எடிட் பண்ணி கொடுத்துட்டேன்னா அதில் நீங்கள் என்ன வேணால் ஆப்ஷன்ஸ் மாற்றிக்கலாம். பாருங்கள், இங்கே நான் டைப் பண்ணிக்கலாம், இதுக்கு நான் அடிஷ்னலாக வேறு ஏதாவது டைப் பண்ணிக்கலாம். 1 2 3 என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். நான் நீங்கள் இந்த இமேஜ் மாற்றினா கூட இமேஜ் மாற்றிக்கலாம், இமேஜ் ரீசைஸ் பண்ணிக்கலாம், இமேஜ் பெருசு பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரேம்ஸ் வச்சுக்கலாம் தனியாக. நீங்கள் ஷேப்ஸ், வேறு ஏதாவது ஷேப்ஸ் வேணாலும் நீங்கள் ஷேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்புக்கான கலர் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ ஷேப்ஸ் இருக்குது. ஏரோ மார்க் வேணுன்னா ஏரோ மார்க் இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் உங்களோட கேன்வாவில் யூஸ் பண்ணுற எல்லா ஷேப்ஸுமே இருக்குது. கேன்வா பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு 3000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் ஃப்ரீயும் இருக்குது. வேறாஸ் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு போஸ்டர் ரெடி பண்ணுற ஆப்ஷன்லாம் அதில் கிடையாது. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்களே பண்ணித்தரோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேணுன்னா இதை வச்சுக்கலாம், இல்லை டெலிட் பண்ணுறதா இந்த ரெட் கலர் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும். சரிங்களா, என்ன வேணால் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் புது இமேஜ் போடுறதுனாலும் புது இமேஜ் போட்டுக்கலாம். எடிட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் கேட்கும். டவுன்லோடில் என்ன மாதிரி இமேஜ் வேணுங்கிற
ஃபார்மேட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஜேபெக்கா பிஎன்ஜியான்னு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இமேஜ் குவாலிட்டியும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆஸ் இமேஜ் கொடுத்தீங்கன்னா இது வந்து இமேஜாகவே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். பாருங்கள் இந்த இமேஜோட சைஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ப்ரொஃபஷனல் டிசைன் பண்ண மாதிரி இருக்கா? ஆனால் இதுக்கு நீங்கள் இனிமேல் பெரிய அளவில் காசு செலவு பண்ண வேண்டாம். நாங்கள் இந்த 3 ப்ராடக்ட்டையும் சேர்த்து வெறும் 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். வருஷத்துக்கு வெறும் 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.